சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 69 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு சிக்கல். பென்ஷன் கிடைப்பதில் சிக்கலா? மத்திய அரசு தந்த பெரிய மெசேஜ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 69 லட்சம் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி அதாவது DA உயர்வு மற்றும் வருங்கால ஊதிய குழுவின் பலன்கள் கிடைக்காது என்று சமூக வலைதளங்களில் பரவிய செய்திற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. நிதி சட்டம் 2025 கீழ் இந்த சலுகைகள் நிறுத்தப்படும் என்ற தகவல் முற்றிலும் தவறானது என அரசு தரப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய அரசு 8வது ஊதிய குழுவின் 8th CPC விதிமுறைகளை அதாவது TOR அறிவித்ததை தொடர்ந்து அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர் கூட்டமைப்பு அதாவது AIDEF கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த கூட்டமைப்பு இந்த விதிமுறைகள் 69 லட்சம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களை புறக்கணிப்பதாகவும் இந்த முடிவை நியாயமற்றது மற்றும் பாகுபாடானது என்றும் சாடியுள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையின்படி இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான ஓய்வூதியதாரர்களை ஊதிய குழுவின் வரம்பில் இருந்து விலக்குவது வழக்கமான நடைமுறைகளுக்கு எதிரானது என்றும் அவர்களின் பலன்களை முறையாக மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பை மறுப்பதாகவும் AIDEF வலுவாக வாதிட்டுள்ளது. இந்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதிய கடிதத்தில் ஊழியர் கூட்டமைப்பு ஒரு முக்கிய அம்சத்தை குறிப்பிட்டது. அதாவது 8வது மத்திய ஊதிய குழுவின் செயல்பாட்டு விதிகளில் அதாவது TOR ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் சேர்க்கப்படவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டாகும். குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய திருத்தம் தொடர்பான செயல்பாட்டு விதிகள் 7வது மத்திய ஊதிய குழுவுக்கு வழங்கப்பட்ட விதிகள் முற்றிலும் வேறுபடுகின்றன. 69 லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களை 8வது ஊதிய குழுவின் வரம்புக்குள் சேர்க்காதது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டிற்காக உழைத்த அவர்களை இந்த ஊதிய குழுவின் வரம்பில் இருந்து விலக்கி வைப்பது நியாயமல்ல என்று கூட்டமைப்பு தெரிவித்தது. இருப்பினும் அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வு குறித்த யூகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அரசு ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. இந்த கூற்று தவறானது. CCS அதாவது ஓய்வூதியம் விதிகள் 2021 விதி 37 திருத்தப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனத்தில் பணிபுரியும் முன்னாள் அரசு ஊழியர் ஒருவரின் நடத்தை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டால் மட்டுமே அவர்களின் ஓய்வூதிய பலன்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று அரசு தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டது. அதன்படி குறிப்பிட்ட பிரிவில் மட்டுமே மாற்றம் அதாவது CCS ஓய்வூதியம் விதிகள் 2021 மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய திருத்தம் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை மற்றும் நிதி அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து விதி 37 அதாவது 29C என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவில் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி இந்த திருத்தம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே பொருந்தும். பொதுத்துறை நிறுவனங்களில் இணைக்கப்பட்ட முன்னாள் அரசு ஊழியர்கள் ஒழுங்கின நடத்தை காரணமாக அந்த நிறுவனத்தில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டால் அல்லது நீக்கப்பட்டால் மட்டுமே அவர்களின் ஓய்வூதிய பலன்கள் பறிமுதல் செய்யப்படும். இதன் மூலம் 69 லட்சம் ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி அதாவது DA உயர்வு மற்றும் வருங்கால ஊதிய குழுவின் பலன்கள் கிடைக்காது என்று சமூக வலைதளங்களில் பரவிய செய்திக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.